இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா மஷ்ரூமை வச்சு சில்லி மஷ்ரூம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய 200 கிராம் அளவுள்ள பட்டன் காளான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த காளானை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கோங்க. நல்லா மாவை கலந்து விடுங்க. எல்லா மஷ்ரூம்லையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில மஷ்ரூமை ஒவ்வொன்றா தேய்ச்சி விட்டீங்கன்னா மஷ்ரூமோட கலர் சேஞ்ச் ஆகி பிரைட்டா இருக்கும். பாருங்க, நல்லா தேய்ச்சி கழுவுனதுல எப்படி ஒயிட்டா இருக்குன்னு. நல்லா வாஷ் பண்ணினீங்கன்னா இந்த கலர்ல இருந்த மஷ்ரூம் இது போல ஒயிட்டா மாறிடும். அதனால நல்லா தேய்ச்சி எல்லா மஷ்ரூமையும் கழுவி எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை ஃபர்ஸ்ட் நீல வாக்கில் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மீடியம் சைஸா கட் பண்ணிக்கணும். பொறுமையா இதே போல எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணிக்கோங்க. எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதை ஃபேனுக்கு அடியில் வச்சிருங்க. மாவு மிக்ஸ் பண்ற வரைக்கும் காயட்டும். ஏன்னா மஷ்ரூம்ல இருந்து தண்ணி விடும். அதனால ட்ரை ஆகிறதுக்காக வச்சிருங்க. அப்படி இப்ப காளானுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கணும். அரிசி மாவு பச்சரிசி மாவா இருந்தாலும் சரி, புழுங்கரிசி மாவா இருந்தாலும் சரி, எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பச்சரிசி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு போடுறப்பதான் காளான் சில்லி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சப்போஸ் அரிசி மாவும் இல்லைன்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்க சாய்ஸ் தான். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வெறும் கலருக்காக தான் சேர்க்கிறோம், காரம் இருக்காது. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து விட்டுறலாம். சீரகத்தை லைட்டா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டா இந்த மாதிரி சில்லி, வறுவல், கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் பிழிஞ்சு சாறு எடுத்து சேர்த்து விட்டுறலாம். லெமன் வேண்டானா நீங்க புளிப்பில்லாத தயிர் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷா அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து விட்டுறலாம். 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிணைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியா மாவை கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமா சேர்த்துடக்கூடாது. மாவு கெட்டியா இருந்தாதான் மசாலா காளான்ல நல்லா கோட் ஆகிரும். பாருங்க, மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்கா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஏற்கனவே காளானை நல்லா கிளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சதை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. காளான் பொடியா கட் பண்ணிடக்கூடாது. காளானை கட் பண்ணினதை ட்ரை பண்றதுக்கு காட்டன் கிளாத்ல தொடச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேனுக்கு அடியில கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. மசாலா எல்லாம் காளான்ல கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. அதிக நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தா காளான் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கலந்தாலே போதும். பாருங்க, மசாலா பொருள் எல்லாம் காளான்ல கோட் ஆயிருச்சு. அவ்வளவுதான், பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ரெடி பண்ணி வச்ச காளானை ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாம். ஒவ்வொன்றா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. காளானை மசாலாவில் போட்டு கலந்ததுக்கு அப்புறம் ஊற வச்சிடக்கூடாது. உடனே ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும்.
இந்த சில்லி மஷ்ரூம் செய்யறதுக்கு இன்ஸ்டன்ட் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் செய்ய போறோம். மஷ்ரூம் சில்லி மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியா இருக்கும். மசாலா எல்லாம் கொஞ்சம் கூட பிரியாம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா வரும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான், குயிக்கா செஞ்சிடலாம். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் காளான் சில்லி ஆயில் எதுவும் பிடிக்காம மசாலா பிரியாம ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியா கிடைக்கும். காளான் சில்லி போடுறப்ப மீடியம் ஹீட்லயும் வேகிறப்ப ஹை ஃப்ளேம்லயும் வச்சுக்கணும். அப்பதான் ஆயில் பிடிக்காம கிறிஸ்பியா வரும். ஆயில்ல போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு சைடு சில்லி நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ரெண்டு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பபிள்ஸ் எல்லாம் 90% அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். பாருங்க, நம்ம காளான் சில்லி ரெண்டு சைடு பொரிஞ்சு கோல்டன் கலர் ஆகிருச்சு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சிருங்க. அடுத்தது இதே போல மற்ற காளானையும் ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். காளான்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க சோடியம் அதிகமாக சேர்த்துக்க கூடாது. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க காளானை சேர்த்துக்கலாம். ஏன்னா காளானில் சோடியம் மிக குறைவாக இருக்கு. பிபி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ரெகுலராக காளான் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க காளானை சேர்த்துக்கலாம். ஏன்னா கொலஸ்ட்ரால் உடம்புல உற்பத்தி ஆகிறத தடுக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் காளான்ல இருக்கு. காளான் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் உற்பத்தியும் கம்மியாகுது. கால்சியம் சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. அது முழுமையா கிடைக்கணும்னா அதுக்கு விட்டமின் டி ரொம்ப அவசியம். விட்டமின் டி இயற்கையா கிடைக்கிறது எதுலன்னா காளான்ல தான். அதனால காளானை வீக்லி ஒன்ஸ் ஆவது எல்லாருமே எடுத்துக்கணும். இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ண காளான் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. ஏன்னா காளான்ல செலினியம், விட்டமின் டி, விட்டமின் B6 அதிகமா இருக்கிறதுனால இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆக்குறதுக்கான ரீசன் இதுதான். அவ்வளவுதான், எல்லா காளானையும் பொரிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காளான் சில்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்றதுக்கு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், காளான் சில்லி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடிப்படை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.